லாஸ்ட் விலாகோட கண்டினியூட்டி தாங்க இந்த விலாக். க்ளீனிங் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பால்கனியில் போய் உட்காந்துட்டேங்க. தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேயே வச்சு கட் பண்ணிவிட்டு வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரைடேயுமே கொஞ்சம் பிஸியாக தாங்க இருந்தது. விலாகுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். காலையிலே க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சதுனால கொஞ்சம் டயர்டாகவும் இருந்ததுங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் உட்காந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியில் உட்காந்தே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தாத்தாவுக்கு அமாவாசைக்கு செய்கிறதுனால நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். தாத்தா கிட்ட நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் வந்து கூட உட்காந்துட்டான். அவன் உருளைக்கிழங்கு அப்புறம் கேரட்டு இதெல்லாம் அவனே பீல் பண்ணி கொடுத்துட்டான். எல்லாத்தையுமே இங்கே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இன்னும் போயிட்டு ஒன்றா சமைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். தேவையான வெங்காயம் எல்லாமே உரிச்சு எடுத்துட்டேன். குக்கரில் பருப்பும் வெண்பூசணிக்காவும் சேர்த்து வேக வச்சாச்சு சாம்பாருக்கு. சென்டரில் உள்ள குட்டி அடுப்பில் சேனக்கிழங்கு வேக வச்சாச்சு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து. இது வந்து வாழைக்காய் புட்டு செய்கிறதுக்கு வாழைக்காய் வேக வச்சுருக்கிறேன். இந்த மூணும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்க சமயத்தில் நான் உரிச்சிட்டு வந்த வெங்காயம் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேங்க. ஒவ்வொன்றுக்கும் எந்த மாதிரி தேவைப்படுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். அவியலுக்குள்ள எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. உளுந்த வடைக்கு உளுந்து ஊற வச்சு வச்சுருக்குறாங்க. ஃபைனலாக உளுந்த வடையும் செய்யணும். வாழைக்காய் புட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் வாழைக்காய் வெந்தால் போதுங்க. இறக்கி வச்சாச்சு. அந்த அடுப்புலேயே அவியலுக்குள்ள வெஜிடபிள் எல்லாமே ரெடியாக கட் பண்ணி இருக்கிறதுனால அவியலும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயில் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணுங்க. இது கூட வந்து நான் தக்காளி தான் ஒன்று சேர்த்துக்க போகிறேன். நார்மலாக வந்து தயிர் சேர்த்து செய்வோம். நான் கேரளா ஸ்டைலில் தக்காளி ஒன்று ஆட் பண்ணி தாங்க செய்வேன். ஸோ ஒரு தக்காளியும் கட் பண்ணி இது கூட நல்லா சேர்த்தாச்சு. தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் தக்காளி வெங்காயம் தேங்காய் எண்ணெயில் நல்லா வதங்க முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான மசாலாவும் அரைச்சி சேர்த்துக்கலாம். குட்டி அடுப்பில் வச்சுருந்த சேனக்கிழங்குமே வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவியலுக்கு ஒரு சைடு வெஜிடபிள்லாம் வெந்துட்டு இருக்குங்க. இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய், சீரகம், 2 பல் பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி அதையுமே இது கூட சேர்த்துட்டேன். இது கூட கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா குலைவாகிற அளவுக்கு இந்த தண்ணியிலே வேக விட்டுறலாம். ஸோ மசாலாவும் சேர்ந்து இந்த வெஜிடபிள் கூட நல்லா ஆட் ஆயிரும். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டா நல்லா வாசனையாக இருக்குங்க. அவியலோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவியலுக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சி சேர்த்துட்டு வாழைக்காய் புட்டுக்கு வாழைக்காய் வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி துருவலில் தோல்லாம் நீக்கிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காய் புட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் பெரியப்பா வந்து அமாவாசை விரதம் இருப்பாங்க. எல்லா அமாவாசை விரதத்துக்குமே இந்த புட்டு வந்து செஞ்சுருவாங்க எங்கள் பெரியம்மா. ஸோ அவங்களோட டிஷ் தான் நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறேன். சாம்பாருக்கு பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. அதை ஒரு சைடு இறக்கி வச்சுட்டு அந்த அடுப்புலேயே நான் வாழைக்காய் புட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு 2-3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த அந்த வாழைக்காய்களை சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டோன்னா சூப்பரான வாழைக்காய் புட்டு ரெடி ஆகிடும். இந்த கேப்பில் மசாலா சேர்த்து வேக வச்சுருந்த அவியலும் சூப்பராக வெந்துருச்சுங்க. இன்னும் தான் தாளிக்க மட்டும்தான் செய்யணும். வாழைக்காய் புட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த அடுப்பில் சாம்பாருக்கு பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்திருந்தது இல்லைங்களா, அதில் சாம்பார் பொடி, புளிக்கரைசல், மஞ்சள், பெருங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு கொதிக்க விட்டுட்டேன். இன்னொரு அடுப்பில் சேனக்கிழங்கு ஃப்ரையுமே ரெடி பண்ணிட்டேங்க. இதை நான் டீட்டெயிலாக வீடியோ எடுக்கலை, ஃபைனல் வீடியோ தான் எடுத்துருக்கிறேன். சென்ட்ரலில் உள்ள குட்டி அடுப்பில் பாயசத்துக்கு ஜவ்வரிசியுமே வேக விட்டுட்டேன். சாம்பாரும் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சிங்க. இன்னும் தாளிக்க மட்டும் தான் செய்யணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து அவியலுக்கு தாளிக்க போகிறேன். சாம்பாருக்கு நார்மலாகவும் அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் தாளிச்சிட்டு அதே அடுப்பில் பருப்பு வேக வச்சுட்டேன். பாயாசத்துக்கு சைட் பை சைடாக உளுந்து வடைக்குமே மாவு போட்டு விட்டுட்டேன். அதுவுமே அரைச்சிட்ருக்கு. பாயாசத்துக்கு பருப்பு நல்லா வந்ததுக்கப்புறம் அது கூடவே ஜவ்வரிசி, தேங்காய் பால், வெல்லம், ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்தாச்சு. இன்னும் இது கூட வந்து நெய்யில் கேஷ்யூநட் வறுத்து சேர்க்கணும், அது மட்டும்தான். இதுக்கு இடையில ரசத்துக்குமே ரெடி பண்ணிவிட்டு உளுந்த வடை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. உளுந்த மாவு அரைக்கும் போதே நான் அது கூடவே பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு இது எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டேன். ஸோ பசங்க சாப்பிடும்போது அது வாயில் அது எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிடவும் செஞ்சுருவாங்க. ஃபைனலாக இன்றைக்கி அவியல், வாழைக்காய் புட்டு, சேனக்கிழங்கு வறுவல், உளுந்த வடை நல்லா ஷேப்பாக இருந்ததெல்லாம் எடுத்து சாப்பிட்டாச்சு ஆல்ரெடி. இது சாம்பார், ரசம், பருப்பு பாயாசம் எல்லாமே வச்சு சாமிக்கு படைச்சிட்டு நாங்களுமே சாப்பிட்டோம். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இது ஃபைனலாக என்னோட இலையில் உள்ளதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். எங்களோட அமாவாசை டேஸ்டி ஃபுட்டோட சூப்பராக முடிஞ்சதுங்க. இதே மாதிரி வேறு ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.